12வது கேள்வியை பாருங்க. இதுல இந்த விடையை நீங்கள் கொஞ்சம் வெட்டியை எடுக்கலாம். CH3OH C2H5 கொண்ட ஒரு கலவையோடு சொல்லியிருக்கு. லட்சிய கரைசல் சொல்லல, ஆனால் இவருக்குள்ள துவித கரைசல் தொகுதியின் கொதிநிலை மாறலை பின்னோட்டு எது தருவதுன்னு சொல்லியிருக்கு. YH வந்து கொதிநிலையை குறிக்கும், XH வந்து அமைப்பை குறிக்குது. அதுல எத்தனோலின் அமைப்பு குறிப்பிடப்பட்டிருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி தான். இதுல வந்து X வந்து 0, இதுல வந்து X கொண்டாடு. உங்களுக்கு மெத்தனோலினதும் எதனோலினதும் மூலக்கூட்டு துணிவையும் மூலக்கூட்டை கவர்ச்சி விஷயம் அடிப்படையாக கொண்டு யாருக்கு கொதிநிலை கூட என்பதை தீர்மானிக்கலாம். அப்ப CH3OH மூலக்கூட்டை கவர்ச்சி விஷயம் கூட CH3CH2OH மூலக்கூட்டை கவர்ச்சி விஷயம் கூட. ஆவி பரப்பு குறையும். ஆவி பரப்பு குறைஞ்சால் கொதிநிலை என்ன செய்யும்? கூடும். மெத்தனோலின் கொதிநிலையிலும் பார்க்க எதனோலுக்கு கொதிநிலை வந்து உயரும். ஆகவே நாங்கள் இதுல இருந்து என்ன செய்யலாம் என்று சொன்னால், கணக்கு உடைய வெட்டி கொள்ளலாம். இது கூட முதலாவது விட, 2வது விட, இது 3வது விட, இது 4வது விட, 5வது விட. இதுல பாருங்க, ரெண்டும் சமன் என்று சொல்லப்பட்டு, ஆகவே பொருத்தப்பாடற்றது. இங்க எதனோலின் கொதிநிலையை விட மெத்தனோலு கொதிநிலை கூட என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கும் பொருத்தப்பாடற்றது. இதுக்கும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு, பொருத்தப்பாடு அற்ற. வெங்காய இப்ப 2 விட தான் இருக்கு. ஒன்று இது, மற்றது இது. இங்க வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா கொதிநிலை வலை காட்டப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும் என்னன்னு சொன்னால், ஒரு லட்சிய கரைசலுக்கு கூட ஆவி அமுக்கம் என்ன செய்யலாம் என்று சொன்னால் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கலாம். ஆவி அமுக்கம் வந்து நேர்கோட்டு தொடர்புல இருக்கு லட்சிய கரைசலுக்கு. ஆனால் அந்த லட்சிய கரைசல் கொதிநிலை வலை கூட நேர்கோட்டு தொடர்புல இல்லை. ஒரு லட்சிய கரைசல் நேர் இதுல இருக்காது. அதை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் உட்குழிவானதாகத்தான் இருக்கு. அது காரணம், வெப்பநிலைக்கும் உடைஞ்சு போற மூலக்கூறுகளுக்கு இடையிலான எண்ணிக்கைக்குமான தொடர் வந்து ஒரு ஏகபரிமாணமானதாக இருக்கிறது. உதாரணத்துக்கு 25 பாகை C இருந்து 26 பாகை Cக்கு வெப்பநிலை அதிகரிக்கப்படும் போது ஆவியவத்தைக்கு போற மூலக்கூறுகளின் எண்ணிக்கையும் ஒரு 95 பாகை C இருந்து 96 பாகை Cக்கு போய் ஆவியவத்தைக்கு போற மூலக்கூறுகளின் எண்ணிக்கையும் ஒருபோதும் என்ன செய்வதில்லை, சமனாக இருப்பதில்லை. ரெண்டுலயுமே ஒரு பாகை C தான் அதிகரிக்குது. அந்த ஒரு பாகை C அதிகரிக்கும் போது ஆவியவத்தைக்கு போற மூலக்கூறின் எண்ணிக்கை சமனாக இருக்காது. இப்ப கொதிநிலைக்கும் அமைப்புக்குமான வலை ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கிறது பொருத்தப்பாடற்றது. அது லட்சிய கரைசலா இருந்தான்னு, ஒரு நேர்விலக கரைசலா இருந்தானே, எதிர்விலக கரைசலாக இருந்தானே. ஆகவே
இந்த வரைவும் பொருத்தப்பாடுகிறது. ஆகவே நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இரண்டாவது உடைய தெரிவு செய்து கொள்ளலாம். அப்ப நீங்கள் கணக்கு ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. இது உங்களோட தியரியில இருக்கிற விளைவுதான். கரைசல்களுடைய அமைப்புக்கும் கொதிநிலைக்குமான வலையில மூலக்கூட்டு திணிவை அடிப்படையாக கொண்டு யாருக்கு கொதிநிலை கூட குறைய என்பதை தீர்மானித்துக் கொள்ளலாம். மற்றது விரைவின் ஷேப். 13வது கேள்வி செய்த நீங்க அது பிரச்சனை இல்லை உங்களுக்கு. இந்த கேள்வி அடிக்கடி வர்ற ஒரு கேள்வி. இதுக்கிடையில நாங்கள் ஒரு தொடர்பு எடுத்து அந்த தொடர்புல இருந்து ஒட்டுமொத்ததாக இந்த சமல்ல மாறிலியை கணிக்கிற சந்தர்ப்பங்களும் இருக்கு. உங்களுக்கு 3 விதமான சந்தர்ப்பம் தரப்பட்டிருக்கு. ஒன்று ஏயும் 2 பியும் தாக்கி பகுதிய நீதியை கவனிச்சுக்கணும், எல்லாம் வாயுவாக இருக்கு. சியும் ஈயும் வருவதாக குறிப்பிடப்பட்டு இந்த சமநிலைக்குரிய சமல்ல மாறிலி K1. அதே மாதிரி 2 ஏயும் டியும் தாக்கி 2 சி வார இன்னொரு சமன்ல தரப்பட்டிருக்கு. அது இந்த சமன்ல மாறிலி K2. மற்றது 4 பியும் 2 ஈயும் டியும் வார சமநிலைக்குரிய சமன்ல மாறிலி தரப்பட்டிருக்கு K. இப்ப நாங்கள் 3 பேருடைய சமநிலைக்கு சமன்ல மாறிலியை முதல் எழுதி கொள்வோம். இந்த கேட்டது இந்த K3 இந்த சமன்ல மாறிலி இந்த K1 K2 சார்பாக நாங்கள் சமன்ல மாறக்கூடிய கோவையை எழுதி கொள்வோம். K1 சமன் சி இந்த சரிவு பகுதி அணில எல்லாம் கேஸா இருக்கு. நான் இந்த பகுதி அணில போடையில இ இந்த சரிவு கீழ் ஏ இந்த சரிவு பி இந்த சரிவின் வர்க்கம். இது ஒரு சமன்பாடு. K2க்கு கோவை எழுதினோம்னு சொன்னால் சி இந்த சரிவின் வர்க்கம் ஏ இந்த சரிவின் வர்க்கம் டி இந்த சரிவு இருக்கு. அதே போல K3க்கு சமன்ல மாறிலி எழுதினோம்னு சொன்னால் 2 ஈ இந்த சரிவின் இ இந்த சரிவின் வர்க்கம் டி இந்த சரிவின் கீழ் பி இந்த சரிவின் 4ஆம் அடுக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த K1ஐயும் K2ஐயும் நாங்கள் என்ன செய்தால் K3 வரும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சமநிலை மாறுகளுக்கு இடையிலான தொடர்பு ஒருபோதும் கூட்டுவதற்கோ அல்லது கழிப்பதற்கோ சமப்படாது. ஒன்று பெருக்கணும் அல்லது பிரிக்கவும். இங்க பி இந்த 4ஆம் அடுக்கு இருக்கு. இந்த சமநிலையில எந்த ஒரு இடத்துலையும் பி இந்த 4ஆம் அடுக்கு இல்லை. சரிதானே? ஆகவே இந்த ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நாங்கள் பி இந்த 4ஆம் அடுக்கு கொண்டு வரணும். இந்த இன்னொரு இடத்துல பியும் இல்லை. முதலாவது சமன்பாட்டை நாங்கள் 2 பக்கமும் வர்க்கிப்பதன் மூலம் பி இந்த 4ஆம் அடுக்க பெறலாம். ஆகவே K1 நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் முடிவை சமன்பாடு K1 2 பக்கமுமே வர்க்கிக்கும். அப்ப K1 ஸ்கொயர் 2 வரும். இந்த பக்கம் வர்க்கிக்கிறதால சி இந்த ஸ்கொயர் 2 இ இந்த ஸ்கொயர் 2 ஏ இந்த ஸ்கொயர் 2 அதே மாதிரி பி இந்த 4ஆம் அடுக்கு. இப்ப முதலாவது சமன்பாடு முடிவை பண்ணப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, இந்த சமன்பாட்டையும் இந்த சமன்பாட்டையும் என்ன செய்வதன் மூலம் இந்த 3வது சமன்பாட்டை தொடர்படுத்தலாம் என்று பார்த்தோம். இதுல B4 கீழே இருக்கு, இங்கேயும் B4 கீழே இருக்கு. இந்த சமன்பாட்டுல ஏயும் இல்லை, மற்றது சி ஸ்கொயர்டும் இல்லை. K2 என்ற சமன்பாட்டுல ஏ இருக்கு, சி ஸ்கொயர்ட் இருக்கு. K1 ஸ்கொயர்ட்லயும் ஏயும் இருக்கு, சி ஸ்கொயர்டும் இருக்கு. ஆனா இங்கேயும் சி ஸ்கொயர்ட் மேல இருக்கு, இங்கேயும் சி ஸ்கொயர்ட் மேல இருக்கு. ஏ ஸ்கொயர்ட் கீழே இருக்கு, ஏ ஸ்கொயர்ட் கீழே இருக்கு. அப்ப 2 சமன்பாட்டையும் பெருக்குவதன் மூலம் இந்த சியையும் ஏயையும் நீங்கள் என்ன செய்யலாம்னா சமன்பாட்டில இருந்து நீக்க முடியாது. ஆகவே K3க்கான கோவையில B4 கீழே இருக்கு. இப்ப நாங்கள் இந்த K1 ஸ்கொயர்ட கீழே வச்சிருக்கோம். K1 ஸ்கொயர்ட்ல E4 கீழே இருக்கும். அதே நேரத்துல சி ஸ்கொயர்டும் ஏ ஸ்கொயர்டும் நீங்க வேணும்னு சொன்னால் நாங்கள் K1 ஸ்கொயர்டு K2 ஆல பிரிக்கலாம். இந்த சமன்ல மாறிலியே இதால பிரிச்சோம்னு சொன்னால்
சி ஸ்கொயர் இ ஸ்கொயரின் கீழ் ஏ இந்த ஸ்கொயர் பி இந்த 4ஆம் அடுக்கு K2 பிரிக்க போறோம். ஆகவே இதெல்லாம் என்ன செய்யும்? தலைகளா மாறும். அப்படி தலைகளா மாறும் போது ஏ ஸ்கொயர் டி என்றும் கீழே சி ஸ்கொயர் என்றும் இந்த சி ஸ்கொயரும் இந்த சி ஸ்கொயரும் நீங்கும். ஏ ஸ்கொயரும் ஏ ஸ்கொயரும் நீங்கும். இ ஸ்கொயர் டி இன்கிள் B4 என்று வரும். இ ஸ்கொயர் டி இன்கிள் B4 எதுக்கு சமம்? K3க்கு சமம். ஆகவே K1 ஸ்கொயர் இன்கிள் K2 சமன் K3 ஆக. சில நேரத்தில் இதுகளுக்கு பெருமானங்கள் வந்து K3க்கான வேல்யூவும் கேட்கப்படுறது. இப்போ நாங்கள் அதையும் விளங்கிக் கொள்ளணும். இதுல கூட்டுறதாலேயோ அல்லது கழிக்கிறதாலேயோ இந்த சமன்ல மாறலி ஒன்றோடு ஒன்று அது ஒரு நாளும் தொடர்படாது. 14வது கேள்வி நீங்க என்ன மாதிரி செய்த நீங்கள் கணித ரீதியாக கோவை எடுத்து சுருக்கினீங்களா இல்ல தர்க்க ரீதியாக எடுத்தீங்க? ஆன்சர் வரே இல்லையா? உங்களுக்கு மட்டா தங்கச்சி தர்க்க ரீதியாக இந்த விடை எடுக்கலாம். என்னால் இந்த மாதிரியான கேள்விகள்ல மடக்க பிரமாணமும் தெரியல. மற்றது இருக்கிற விடைகளை வச்சுக்கொண்டு நாங்கள் விடைகளை என்ன செய்யலாம் சொன்னால் நீக்கி கொண்டு போகலாம். சரி, இல்ல பாருங்க, உங்களுக்கு ஒரு ஆன்சர் 8 தரப்பட்டிருக்கு, இன்னொரு ஆன்சர் 5.13 தரப்பட்டிருக்கு, மற்றது 7, மற்றது 8.87, 5வது விட வந்து 6.7 இங்க தரப்பட்டது சைவரசம் ஒரு எம் சரிவுடைய CH3COO எண்ணெய், அதாவது ஒரு மென்னமில வன்கார உப்பு தரப்பட்டிருக்கு. உப்புக்கள்கிட்ட நீர்ப்பகுப்பு சம்பந்தமாகத்தான் இந்த கேள்வி இருக்கு. CH3COO மைனஸ் இது வந்து நீர்ல வந்து நீர்ப்பகுப்பு அடையும் போது CH3COOH ஆகவும் OH மைனஸ் ஆகவும் இணக்கம் அடையும். ஆர்னியஸின் அமில மூல கொள்கையின்படி நீக்கரசல்ல OH மைனஸ் விடுவிப்பவை மூலங்கள். ஆகவே இதுக்கு ஒரு KB இருக்கும். இந்த KB பெருமானம் தான் நேரடியாக இங்க தரப்பட்டிருக்கு. சரி, அந்த வளமையா உங்களுக்கு இந்த உப்புக்கள்கிட்ட இணை மூலத்தின் KB பெருமானம் தரப்படுவது இல்லை. அங்க என்ன தருவாங்கன்னு சொன்னால் KA பெருமானம் தருவாங்களா, அசிட்டிக் அமிலத்தின் KA பெருமானம் தருவாங்க. நாங்கள்லாம் KWோட தொடர்படுத்தி இந்த KBயை கணிக்குவோம். இங்க இந்த KB நேரடியாக தரப்பட்டிருக்கு. இப்ப கரைசல் சிறிதளவு மூளையியல் உடையது. மூளையியல் உடையதுன்னு சொன்னால் pH என்ன செய்யணும்? 7 விட உயர்வாக இருக்கும். அப்ப இந்த 7 என்ற pH அது வெண்ணமில வன்கார உப்புகள்கிட்ட pH அல்லது தூய நீரிட்ட pH. இது மூளையியலுடைய ஒரு 7 இருக்காது, 25%. 5.13 என்ற பிரமாணமும் 6.72 என்ற பிரமாணமும் இருக்காது. ஏன்னா இதெல்லாம் வந்து அமில pH. 5.13, 6.72 என்பதெல்லாம் அமில pH. 7 என்பது நடுநில pH. ஆனா இந்த உப்பு ஒரு காரம், இந்த உப்பு ஒரு காரம். இவங்கள்ட்ட 2 விட தான் இருக்கு. ஒன்று 8 என்ற ஒரு விட, மற்றது 8.87 என்ற விட. இங்க KB பெருமானம் வந்து 5.6 என்று சொல்லப்பட்டிருக்கு. KB பெருமானம் 5.6. 8 என்ற ஒரு விட எப்ப வரும் என்று சொன்னால் POH வந்து 6 என்று வரும்போது pH 8 என்று வரும். அப்ப POH எப்ப 6 என்று வரும்? இந்த OH மைனஸ் இந்த CH3COO மைனஸ் செறிவு. சரியா? இந்த OH CH3COO மைனஸ் செறிவுகள் எதுக்கு சமனா வரும்? 10 12க்கு சமனா வரைக்குள்ளதான்.
எங்களுக்கு OH மைனஸ் சரிவு 10 வரும். அப்ப POH 6 வரும். இங்க வந்து 5.6 என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெருமானம் தரப்பட்டிருக்கிறதாக OH மைனஸ் சரிவு 10.6 என்று சொல்லி சாப்பா வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே இந்த பெருமானம் பொருத்தப்பாடில்லை. இருக்கிறதுக்கு பெருமானம் இதாத்தான் இருக்க வேண்டும். இவங்களுக்கு கேபி தந்திருக்கிறதுனால நாங்கள் இதை அளவீட்டு ரீதியாக பார்க்கலாம். சமநிலை விதி கோவையை பிரயோகித்தோம்னால் கேபி வந்து OH மைனஸ் சரிவு CH3CW மைனஸ் சரிவு வீசமான 1:1 என்பதால 2 பேர் சரிவுகளும் ஒன்று கொண்டு சமன். இங்க வந்து அசெட்டிக் அமிலத்தின் சரிவு சமநிலை சரிவுக்கு சமன் சொல்லுவாங்க. சரிவு வருஷம் 1 கேபிக்கு பதிலாக 5.6 தர 10/10. அது OH மைனஸ் சரிவு OH மைனஸ் சரிவு வர்க்க மூலத்துக்குள்ள 5.6 தர 0.1 தர 10/10. சரி, இந்த தசத்தை நீக்கினோம்னு சொன்னால் வர்க்க மூலத்துக்கு 56 தர 10/12. சரிதான். அப்ப கிட்டத்தட்ட இதை 49 கருதினால் கூட 7 தர 10/6 வரும் OH மைனஸ் சரிவு. OH மைனஸ் சரிவு அன்னளவாக 7 தர 10/6 10/6 இருந்தா தான் pH 8 வரும். இதுல 7 இருக்கிறதால pH அது ஒரு நாளும் 8 வராது. ஆகவே நாங்கள் 4வது எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நாங்கள் மடக்க பார்க்கணும் இந்த இடத்துல அவசியம் இல்லை. சரிதானே? நீங்க என்ன யோசிச்சீங்களா? அப்ப விட வரையிலன்னு சொன்னாங்க. நீங்கள் அந்த 10 இதே எடுத்துட்டீங்க. இந்த பெருமானத்தை புறக்கணிச்சுட்டீங்க. அதுல பாருங்க திருத்தமான pH தான் கேட்டு இருக்கு. அதான் அந்த உடனே நாங்கள் 8 மில்லியன் சொல்லி இருக்கோம். 8 வரணும்னா 1 தர 10/10 இருந்து 0.1 சரிவா இருந்தால் சொல்லி 1 தர 10/11 இது 0.1 இருந்தால் தான் வரும். முழுவன் பெருமானமா இருக்கீங்கன்னா எங்களுக்கு pH வந்து முழுவன்னா வரும். OH மைனஸ் இவ்வளவு கணித்தலும் அவசியம் இல்லை. தான் நான் சொல்றேன். இதுல நாங்கள் தந்தால கணிக்கிறோம். கணித்தல் அவசியம் இல்லை. ஏன்னா இதுல ஒரு பெருமானம் இருக்கு. இதுல 10/10 இவரை 56 10/11 எடுத்து இதை 0.1 10/12 எடுத்தாலும் எங்களுக்கு ஷாப்பா 10/6 வராது. அப்ப pH 8 வரணும்னா OH மைனஸ் 10/6 வந்தா தான் POH 6 pH வந்து 8 வரும். இது சரியது. மடக்க பார்க்கணும்ன்ற அவசியம் இல்லை இந்த கேள்விக்கு. அடுத்த பாருங்க இருவழி விகாரம் கேட்டது வளமையா தியரி கேள்வி. இருவழி விகாரம் அதாவது குறித்த ஒரு சேர்வையில உள்ள குறித்த ஒரு மூலகத்துல ஒட்சியேற்றமும் தாழ்த்தலும் நிகழ்கின்ற தாக்கங்கள் இருவழி விகார தாக்கங்கள். குறித்த ஒரு சேர்வையில உள்ள குறித்த ஒரு மூலகம் குறித்த மூலகத்திலே ஒட்சியேற்றமும் தாழ்த்தலும் நிகழ்றத நாங்கள் இருவழி விகாரம் என்று சொல்லிடாது. ஏனென்று சொன்னால் இந்த தாக்கத்துல இந்த கந்தகம் +4 இருக்கு, இந்த கந்தகம் -2 இருக்கு. ரெண்டுக்குமான தாக்கத்துல பூச்சி ஒட்சியேற்ற நிலை கந்தகம் வருது. இங்கேயும் கந்தகத்துலதான் ஒட்சியேற்றம் நடக்குது, கந்தகத்துலாம் தாழ்த்தலும் நடக்குது. ஆனா இது ஒரு இருவழி விகார தாக்கம் இல்லை. அதுக்குதான் நாங்கள் ஒரு விஷயம் சொல்றோம். என்னன்னு சொன்னால் குறித்த ஒரு சேர்வையில உள்ள குறித்த ஒரு மூலகத்தில் ஒரு ஒட்சியேற்ற நிலையில இருந்து 2 வேறுபட்ட ஒட்சியேற்ற நிலைகள் வாரதாக்கம். இங்க 2 வேறுபட்ட ஒட்சியேற்ற நிலையிலிருந்து ஒரு ஒட்சியேற்ற நிலை வருது. இதை சொல்றது இருவழி ஒன்றிப்பு சொல்லி. இந்த மாதிரியான தாக்கங்களை இருவழி ஒன்றிப்பு என்று சொல்றது. இருவழி ஒன்றிப்பு. இந்த கேட்டது இருவழி விகாரம். அப்ப இதுக்கு நிறைய தாக்கங்கள் நீங்கள் படிச்சிருக்கீங்க. உதாரணத்துக்கு H2O2 தான் நாங்கள் அடிக்கடி கதைக்கு உண்டு. அடிக்கடி இதை பற்றி நாங்கள் தெரிஞ்சு இதுல வந்து H2O-வும் O2-வும் வரும். இந்த பிரிக்கு -1 ஒட்சியேற்றிலிருந்து -2 ஆகும் 0 ஆகும்.
குறித்த ஒரு சேர்வையில இருக்க ஒட்சன் என்ற மூலகத்துல ஒட்சியேற்றம் நடக்குது, தாழ்த்தல் நடக்குது. ஆகவே இது இருவழி விகார தாக்கம். இந்த மாதிரி கந்தகத்துக்கும் NaOHக்குமான தாக்கம், பொஸ்பரஸுக்கும் NaOHக்குமான தாக்கம், குளோரின் நீர்ல கரைகிற தாக்கங்கள் எல்லாம் இருவழி விகார தாக்கங்கள். குளோரின் நாங்கள் நீர்ல கரைச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு HOCl-ம் HCl-ம் இதுல -1 இதுல பிளஸ், இதுல ஒரு சீரான் பூச்சி. இப்ப கந்தகத்துக்கும் NaOHோட தாக்கம் போட்டோம்னு சொன்னா எங்களுக்கு Na2S-ம் கந்தகம் மிகையாக இருந்தால் Na2S2O3. இதுல கந்தகத்தின் ஒரு சீரான் 0, இதுல -2, இதுல சராசரியாக +2, பூஜ்ஜியத்திலையும் இந்த +4லையும். இந்த மாதிரியான தாக்கங்கள் எல்லாமே வந்து இருவழி விகார தாக்கங்கள். எங்களுக்கு இதுல SO3 பற்றி சொல்லி முதலாவது கூட வந்து SO3 சொல்லி அமில ஆக்சைடுகள் நீர்ல கரைஞ்சு அதே ஒட்சியேற்ற நிலையுடைய ஒக்சி அமிலங்களை தோற்றிருக்கு. ஆகவே SO3 நீர்ல கரைஞ்சதுன்னு சொன்னால் H2SO4 என்று சொல்லப்படுற ஒரு அமிலம் தான் விளைவாகும். அப்ப இங்க வந்து இருவழி விகாரமோ அல்லது ஒட்சியேற்ற தாழ்த்தலோ நடக்குது. ஆகவே உங்களோட விடை இதாக இருக்க முடியாது. அடுத்தது PCl3 இந்த நீர்ப்பகுப்பில H3PO3யும் HCl தான் விளைவாகும். இங்க இந்த மூலகம் ஒரு இடத்துல தான் இருக்கு. அப்ப யாருல ஒட்சியேற்றமோ தாழ்த்தலோ என்ன செய்யலன்னு சொன்னா நடக்கல. அப்ப நீர்ப்பகுப்பு மட்டும்தான் நடக்குது. அவ இருவழி விகாரத்தை பத்தி நாங்கள் இதுலையும் பார்க்கலாது. CO2 ஒரு அமில வாயு, இதுல ஒட்சியேற்றம் +4, அது நீர்ல கரைஞ்சதுன்னு சொன்னால் H2CO3 கார்போனிக் அமிலம் வரும். அதுவும் ஒரு ஒட்சியேற்ற நிலையிலேயே காணப்படுது. NCl3 வந்து நீர்ப்பகுப்பு அடைஞ்சதுன்னு சொன்னால் NH3யும் HOCl-ம் வரும். இங்க வந்து என்ன நடக்கல, ஒட்சியேற்ற தாழ்த்துல இருவழி விகாரம் என்ற ஒன்று நடக்கல. குறிப்பிட்ட ஒரு மூலமும் ஒரு இடத்துலதான் இருக்கு. அப்ப NH3யும் HOCl தான் இதுன்ற நீர்ப்பகுப்பு விளைவு. அப்ப NO2 பாத்தீங்கன்னு சொன்னால் NO2க்கு நைதரசன் ஒட்சியேற்றம் +4. அமில ஆக்சைடுகளை நீர்ல கரைக்கும் போது அந்த ஆக்சைடின் ஒட்சியேற்ற நிலைக்கு சமனான ஒட்சியேற்ற நிலையில அமிலம் இருந்தால் அது நீர்ல கரைஞ்சு அந்த அமிலத்தை மட்டும் விளைவாக தரும். SO3 ஒட்சியேற்றம் +6 நீர்ல கரைஞ்சு H2SO4 வரும். CO2 கார்பன் ஒட்சியேற்றம் +4 அது நீர்ல கரைஞ்சு H2CO3 வரும். ஆனா நைதரசன் அமிலங்கள்ல +4 ஒட்சியேற்ற நிலையில அமிலம் இல்லை. நைதரசனுக்கு 2 அமிலம் இருக்கு. ஒன்று HNO2, இன்னொன்று HNO3. இதுல ஒட்சியேற்றம் +3, மற்றதுல ஒட்சியேற்றம் +5. +4 என்ற ஒட்சியேற்ற நிலையில நைதரசனுக்கு அமிலம் இல்லை. ஆகவே NO2 நீர்ல கரையும் போது இந்த 2 அமிலங்களின் கலவையை தான் விளைவாக தரும். HNO2, HNO3. +4 ஒட்சியேற்ற நிலையிலிருந்து +3க்கு தாழ்த்தப்படுது, +5க்கு ஒட்சியேற்றப்படுது. ஆகவே நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல குறித்த ஒரு சேர்வையில் இருக்கிற குறித்த ஒரு மூலகத்துல ஒட்சியேற்றம் தாழ்த்தல நிகழ்கிற தாக்கங்கள் இருவழி விகார தாக்கங்கள். NO2 நீர்ல கரைக்க எங்களுக்கு இருவழி விகாரத்துக்கு உட்படும். இது உங்களோட தியரியோட சம்பந்தப்பட்டிருக்கால பிச்சளவு சிக்கல் இருக்காது. இந்த 16வது பாருங்க. பின்வரும் கூற்றுக்களில் எது 3D மூலகங்கள் பற்றிய தவறான கூற்றாகும் என்று சொல்லியிருக்கு. டீத்தோப்பு மூலகங்கள்ல சில டேட்டா வேல்யூக்கள் தரப்பட்டிருக்கு. டீத்தோப்பு மூலகங்கள்கிட்ட மின்னெதிர்த்தன்மை பெருமானம், உருகு நிலை, கொதிநிலை தொடர்பான கொஞ்சம் வேல்யூ தரப்பட்டிருக்கு. அதெல்லாம் நீங்கள் பார்த்து வைக்கிறது நல்ல வந்து நான் நினைக்கிறேன். பெருமானங்களை வச்சுக்கொண்டு சில நேரத்துல கேள்விகளை போடலாம். பெருமானம் பாடமா காட்டாலும் அதுന്റെ ஏறு வரிசை இறங்கு வரிசைங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க போற. முதலாவது விஷயம் கொதிநிலையை பற்றி கதைக்கப்பட்டிருக்கு. அப்ப உயர் கொதிநிலை காட்டப்படுவது வனேடியத்தில் ஆகும் என்று சொல்லி, உயர் கொதிநிலை காட்டப்படுவது வனேடியத்தில் என்று சொல்லியிருக்கு.
இதுல பாருங்க டீத்தோப்பு மூலகங்கள்கிட்ட கொதிநிலைந்து ஏறு வரிசை இதுதானே நான் ஒரு டேட்டா வேல்யூ அடிப்படையாக வச்சு கொண்டு இந்த விஷயத்தை கிரியேட் பண்ணியிருந்தேன். நீங்க ஒரு பாருங்க, சாதாரணமாக வீட்டுல அம்மா வேலைக்கு போய் வந்தால் ஒரு மாதிரி வருவா வீட்டுக்கு, கோபத்தோட வாரதை நாங்கள் இந்த மாதிரி சொல்லிக்கொள்வோம். கொதியுடன் வாரதுன்னு சொல்லி என்னென்று இது கொதிநிலைக்குரிய ஒரு தொடர்பு. ஆகவே நாங்கள் அந்த விஷயத்தை இதிலேயே சேர்த்து கொண்டோம் என்றால் என்னத்துக்காக என்ன கதைக்கு வந்தது அதுக்குள்ள இருக்கு. இப்ப கொதி என்றது கொதிநிலையை குறிக்க போது நாங்கள் சொல்ல வார இடத்துல அது கோபத்தையும் குறிக்கும். அப்ப கொதியுடன் வந்த தாய், கொதியுடன் வந்த தாய் சாயனவியல் ஒப்பியின் நிலையை சேரிடம் சொல்வதற்கு குறுஞ்செய்தி மூலம் SMS chat பண்ணினாங்க. சரியான சும்மா சின்ன ஒரு விஷயம். இதுல டீத்தோப்பு மூலகங்கள்ட்ட 10 மூலகங்களுக்கும் கொதிநிலை வந்து ஏறுவரிசைப்படுத்தப்பட்டிருக்கு. இதுல வந்த நேடியத்தையும் தாய் டைட்டேனியத்தையும் ரசாயனவியல் இரும்பையும் கொப்பி கோபோல்ட்டையும் நிலையை நிக்கலையும் சேர் ஆங்கிலத்தில் இருக்கிற ஸ்கேண்டியத்தை மீன் பண்ணி சொல்வதற்காய் செப்பு குறுஞ்செய்தி குரோமியம் மூலம் MN சட்டன் இங்கே இருந்து கொதிநிலை அதிகரிக்கிறது நீங்கள் பார்க்கலாம். 10 மூலத்துக்கு கொதிநிலை ஒரு வரிசை இப்படி இருக்கும். ஆக குறைஞ்சது சட்டனாகவும் ஆக கூடினது வெனேடியமாகவும் இருக்கும். வெனேடியத்துக்கு சுயாதீன இலத்திரன் எண்ணிக்கை வந்து கூட. ஏன் 4s2 பகுதியாக சுயாதீனம் அடையும், 3D3யும் முட்டாக சுயாதீனம் அடையும். அப்ப 5 இலத்திரங்கள் சுயாதீனம் அடையக்கூடியதாக இருக்கிறால வெனேடியத்துக்கு உருகுள்ள கொதில வந்து உயர்வாக இருக்கும். இது கொதிநிலைக்குரிய வரைவு. அதுல ஒரு தகவல்லாம் இதுல சொல்லப்பட்டிருக்கு. உயர் கொதிநிலையை காட்டுவது வெனேடியத்தில் ஆகும்னு சொல்லி ஒரு நோட் பண்ணி கொடுப்போம். இதே மாதிரி உருகு நிலையும் வந்து டி பிளாக்ல இருக்கு. இந்த மாதிரின்னு சொன்னால் நான் கார்ட்டூன் ஒன்று தெரியுவேன், நீங்க அதை சும்மா ஞாபகத்துல வச்சுக்கணும். இதுதானே சும்மா ஒரு கார்ட்டூன் தெரியுவேன். இது உருகு நிலைக்குரிய ஒரு தொடர்பு. இது வந்து பாம்பு, சட்டன், இவர் மன்னன் என்று வச்சுக்கொள்ளுங்க. அவற்றை கையில இருக்கிறது செங்கோல், இவர் வந்து மன்னன். சரி, பாம்பு இவற்றை கையில இருக்கிறது செங்கோல், இவர் மன்னன். என்ன செய்திருக்கார் என்றால் இந்த பாம்பு வந்து ஆக்களுக்கு தீங்கு விளைவிச்சதுன்னு சொல்லி நீதியை நிலைநாட்டுறதுக்காக செங்கோலால பாம்பை அடிச்சு தாக்கொள்ளிட்டாரு. சுமார் கதையை கிரியேட் பண்ணி கொள்வோம். அதன் மூலம் நீதியை நிலைநாட்டி இருக்கு. ஆகவே அதை நாங்கள் நீதி என்பதால் நிற்கலண்டு போட்டுக்கொள்வோம். இதுல ஒரு கொடி ஒன்றை கொடுத்தால் கோபோல்ட் வரும். அந்த கொடியில ஒரு சின்னத்தை கொடுப்போம். இதுல மீன் சின்னம் கொடுத்து கொள்ளலாம்.
நான் நினைக்கிறேன் பாண்டியத்தை கொடி என்று நினைக்கிறேன். 2 மீன் சின்னம் இருக்கும். அதெல்லாம் நாங்கள் ஃபிஷ் என்பதை குறித்து கொண்டால் இரும்பும் ஸ்கண்டியமும் அதிலே இருந்து எடுத்துக்கொள்ளலாம். எஃபியும் ஸ்கண்டியத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். இது கீழே இருந்து வரும் பரிமாணம் கவனமா இருக்கணும். தலைக்கு கீழே இதுக்கு இயலாது. சட்டன் வந்து செப்பு வந்து மண்ணென்ற கிரீடம் வந்து அதுக்கப்புறம் எங்களோட கையை எத்தினால என்ன செய்யும், கை விரல் மேல வரும் தானே. அப்ப அது நீதியை குடிக்கிறதுக்காகவும் அவர்கிட்ட கையில ஒரு கொடி இருக்கு. இந்த கொடியில 2 மீன் சின்னம் இருக்கு. எங்கள்கிட்ட இன்னும் 3 மூலகம் தான் மிச்சம் இருக்கு. அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. வெனேடியம், குரோமியம், டைட்டேனியம் சொல்லி 10 மூலகங்களும் இந்த நிலையில இருக்கும். இது ஒரு ஊர்வன பாம்பு. அதனால நீங்கள் உருவு நிலையை வந்து என்ன செய்யறாங்கன்னா சரி, ஊர்வ நிலையில இருந்து உருவு நிலையையும் இந்த ஒரு வரிசையில இது போறதை நீங்க பார்க்கலாம். அவ உருவிலையும் கொதிலையும் மிகவும் கூடினதா இருக்குன்னு சொன்னது வெனேடியம். இதுல உங்களுக்கு கொதிநிலையை பற்றி கதைச்சிருக்கு. கொதிநிலை மட்டும் இல்லை, உருவிலையும் வெனேடியத்துக்கு தான் கூட 2மே சட்டனுக்கு குறைவு. காரணம் என்னன்னு சொன்னால் சுயாதீன இலத்திரன்கள் எண்ணிக்கை இங்க வந்து குறைவாக இருக்கு. அடுத்தது பவுலிங்கின் மின்னழுத்தன்மை பெருமானம் காட்டுவது என்று சொல்லி இந்த பவுலிங்கின் மின்னழுத்தன்மை பெருமானத்தையும் இந்த மாதிரி நாங்கள் கிரியேட் பண்ணி கொள்ளலாம். அதுல சில மூலங்கள்ட்ட மின்னழுத்தன்மை பெருமானங்கள் சமனாயிருக்கு. சரிதானே? செப்பு வரை மின்னழுத்தன்மை பெருமானம் அதிகரிப்பதை பார்க்கலாம். நான் இப்ப இருக்கிற ரிசோர்ஸ்ல இருந்த டேட்டாவின் படி அதை நான் போட்டிருக்கிறேன். சும்மா நோட் பண்ணி வச்சு பார்க்கணும். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தேவைப்பட்டால். சயின்ஸ் தமிழ் ஒரு பாதிக்கிறாங்க மனுஷன். சயின்ஸ் டீச்சரும் மனுஷனும். சயின்ஸ் டீச்சரும் மனுஷனும் வந்த நாகத்திடம் வீடு தேடி பாம்பு வந்திருக்கு போல இருக்கு. வந்த நாகத்திடம் கூறினார். சயின்ஸ் டீச்சரும் மனுஷனும் வந்த நாகத்திடம் கூறினார், கொஞ்ச நேரம் இரு. பாம்புக்கு பால் கொடுத்தால் பாம்பு பால் குடிக்கும். கொஞ்ச நேரம் இரு, செம்பில பால் எல்லாம். இது சும்மா ஒரு சின்ன ஒரு விஷயம். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஸ்கண்டியத்தின் மின்னதிர்த்தன்மை பெருமானமும் டைட்டேனியம் மேங்கனீசின் மின்னதிர்த்தன்மை பெருமானமும் வெனேடியம் சட்டன் குரோமியத்தின் மின்னதிர்த்தன்மை பெருமானமும் கோபோல்ட் நிக்கல் இரும்பின் மின்னதிர்த்தன்மை பெருமானமும் செப்பின் மின்னதிர்த்தன்மை பெருமானமும் இருக்கு. இது சும்மா சேர்த்திருக்கு. அதாவது ஸ்கண்டியத்தை விட டைட்டேனியத்துக்கும் மேங்கனீஸுக்கும் மின்னதிர்த்தன்மை பெருமானம் பெரியது. ஆனா டைட்டேனியத்துக்கும் மேங்கனீஸுக்கும் மின்னதிர்த்தன்மை பெருமானம் வந்து சமனாக கொடுக்கப்பட்டிருக்கு. 1.5 நினைக்கிறேன். அதான் ரெண்டையும் ஒரே லைன்ல போட்டிருக்கேன். உங்களுக்கு டைட்டேனியத்தின் மின்னதிர்த்தன்மை பெருமானமும் மேங்கனீஸின் மின்னதிர்த்தன்மை பெருமானமும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற அளவீட்டின்படி ஈக்குவல். அதை விட வெனேடியத்துக்கு கூட வெனேடியத்தோட சட்டனுக்கு சமனாகவும் சட்டன் குரோமியத்துக்கு சமனாகவும் தரப்பட்டிருக்கு. அப்ப வெனேடியம் குரோமியம் சட்டன் 3மே சமனாகத்தான் எங்களோட ரிசோர்ஸ் புக்ல சொல்லப்பட்டிருக்கு.
வெனேடியம், குரோமியம், சட்டன். அதை விட கோபால்ட்டுக்கு நிக்கலுக்கு இரும்பு கூட, ஆனா இந்த மூன்றுக்கும் சமனாக இருக்கு. கோபால்ட், நிக்கல், இரும்பு எடுத்துக்கொள்ள இரும்பு, கோபால்ட், நிக்கல் மூன்றுக்கும் ஈக்குவலா இருக்கு. எல்லாரையும் விட கூட வந்து செப்பு 1.9 என்ற ஒரு வேல்யூ இருக்கும் பாருங்க. உயர் பவுலிங்கின் மின்னதுத்தன்மையை காட்டுவது செப்பு என்று சொன்னதால அந்த கூட்டு சரி. அப்ப நாங்கள் ஒன்றில் டேட்டா வேல்யூவை ஞாபகத்துல வச்சிருக்கோம், அல்லது இப்படி ஏதாவது ஒரு சிஸ்டத்தை போட்டு அதை ஞாபகத்துல வச்சிருக்கோம். அடுத்தது வந்து உயர் முதலாம் அயனாக்கல் சக்தியை காட்டுவதுன்னு சொல்லி அதுல அயனாக்கல் சக்தி பிரமாணங்கள் தந்திருக்கு. சட்டன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 4s2 எலக்ட்ரான் நிலை அமைப்புக்குரியதாக இருக்கிறதால சட்டனுக்கு வந்து அயனாக்கல் சக்தி மிகவும் குறைவாக இருக்கும், உயர்வாக இருக்கும். இரண்டாம் அயனாக்கல் சக்தி வந்து செப்புக்கு உயர்வாக இருக்கும். காரணம் 4s1 ஒரு எலக்ட்ரான் இழந்தோடனே என்ன செய்யும், 4s1 வெளியில போயிடும். இரண்டாம் அயனாக்கல் சக்தி செப்புக்கு உயர்வாக இருக்கும். அதே மாதிரி மூன்றாம் அயனாக்கல் சக்தி மீண்டும் சட்டனுக்கு உயர்வாக வரும். 3d10 என்று வரும் மூன்றாம் அயனாக்கல் சக்தி பார்க்க போகும். முதலாம், இரண்டாம், மூன்றாம் அயனாக்கல் சக்திகள் எல்லாமே ஸ்கண்டியத்துக்கு தான் மிகவும் குறைவாக இருக்கும். நீங்கள் ஏறுவரிசைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் வேல்யூக்கள் கொடுத்திருக்கிறாங்க, ஏதாவது ஒரு முறையில அதை நீங்க ஏறுவரிசைப்படுத்தி வச்சுக்கொள்ளுமா. ஆனால் கூடினது குறைஞ்சது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்க வரும். முதலாம் அயனாக்கல் சக்தி, இரண்டாம் அயனாக்கல் சக்தி, மூன்றாம் அயனாக்கல் சக்தி இந்த மாறல நீங்கள் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த வேல்யூ தரப்பட்டிருக்கு. மற்றது குறைஞ்சது எல்லாமே ஸ்கண்டியமாகத்தான் இருக்கு. முதலாம் அயனாக்கல் சக்தி குறைஞ்சது ஸ்கண்டியம் தான், இரண்டாம் அயனாக்கல் சக்தி குறைஞ்சது ஸ்கண்டியம் தான். 4s2 அப்ப உங்களுக்கு ஆகண்ட இலத்திரலை அடையும் வரைக்கும் ஸ்கண்டியம் பெரிய அளவில் என்ன செய்ய போறது இல்லை என்றால் அசாதாரண அதிகரிப்பை காண்பிக்க போறது இல்லை. உயர் முதலாம் அயனாக்கல் சக்தியை காட்டுவது சட்டனினால் ஆகும்னு சொல்லியிருக்கு. கேட்டது தவறான கூற்று. ஸ்கண்டியம் தாண்டல் உலோகம் அன்று என்று சொல்லியிருக்கு. இது நீங்கள் எடுக்கிற முடிவு. இனி தாண்டல் மூலகம் என்பதற்கு 2019 சிலபஸ் அப்டேட் வரைக்கும், 2019க்கான நியூ சிலபஸ் வரைக்கும் ஒரு விதமான கருத்து நிலவி. அங்க வந்து நாங்கள் படிக்கும் போது ஸ்கண்டியமும் சட்டனும் தாண்டல் மூலகம் இல்லை என்று சொல்லி பார்த்தாங்க. ஆனால் உங்களோட சிலபஸ் வந்து தெளிவாக சொல்லி இருக்கு. அணுநிலையில தாண்டல் மூலகம் என்னன்னு வடிவா சொல்லியிருக்கு. அணுநிலை அல்லது உறுதியான ஒரு அயன், சரியா, உறுதியான அயன் அணுநிலையா இருக்கலாம் அல்லது உறுதியான அயன், ஏதாவது ஒரு அயனிலை என்றாலும் பகுதியாக நிரம்பிய டி இலத்திரன்களை கொண்ட மூலகங்கள் தாண்டல் மூலகங்கள் சொல்லி. அணு நிலையில ஸ்கண்டியம் 3d1 சொல்லப்படுகின்ற ஒரு பகுதியாக நிரம்பிய டி இலத்திரனை கொண்டிருக்கிறதால ஸ்கண்டியம் தாண்டல் மூலகம் என்ற கேட்டகரிக்குள்ள இப்ப உள்வாங்கப்பட்டிருக்கு. பழைய கேள்வியில பாத்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு முற்றாக மாறுபட்டிருக்கும். ஸ்கண்டியம் வந்து அணு நிலையில 3d1 என்ற ஒரு இலத்திரனை கொண்டிருக்கு. தரவிலக்கணத்தின்படி அணுநிலை அல்லது உறுதியான ஒரு அயனிலாவது, இப்ப செப்பு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் Cu க்கு 4s1 3d10 அணுநிலையில சோடியாக்கப்படாத டி இலத்திரன் இல்ல, பகுதியாக நிரம்பின டி இலத்திரன் இல்ல. ஆனால் Cu2+ என்று சொல்லப்படுகின்ற ஒரு உறுதியான அயன்ல 3d9 என்று சொல்லப்படுகின்ற இலத்திரன் நிலை அமைப்பு இருக்கு. அப்ப இதுல பகுதியாக நிரம்பிய இலத்திரன் நிலை அமைப்பு இருக்கு. ஆகவே நாங்கள் செப்பை தாண்டல் மூலகம் என்று சொல்லிக் கொள்றோம். உறுதியான ஒரு அயனிலாகும். அப்ப சட்டன் தான் ஒரே ஒரு அயனை மாத்திரம் தோற்றுவிக்கும், சட்டன் 2+. அப்ப மூலக நிலையிலையும் சட்டன் பகுதியாக நிரம்பிய டி இலத்திரனை கொண்டிருக்காது, உறுதியான அயன்லையும் பகுதியாக நிரம்பிய டி இலத்திரனை கொண்டிருக்காது. அப்ப நாங்கள் பார்க்கிற 3D தொடர்ல சட்டன் மட்டும்தான் இப்ப தாண்டல் மூலகம் அல்ல, ஏனைய மூலகங்கள் யாவும் தாண்டல் மூலகமாக இருக்கும்.
இப்ப ஸ்கண்டியம் தாண்டல் உலோகம் அன்று என்று சொல்லி இருக்கிறதால அந்த கூற்று பிழை. 2020 இது ஒரு சார்பான ஒரு கேள்வி ஒன்று போட்டிருந்தது அந்த தாண்டல் மூலகங்கள் சம்பந்தமாக. அடுத்தது தரநிலையில் அதிகூடிய சோடியாக்கப்படாத இலத்திரனை கொண்டுள்ள மூலகம் குரோமியம் என்று சொல்லி இருக்கு. குரோமியம் அசாதாரண இலத்திர நிலைமை கூடியது 4s1 3d5 சொல்லி இருக்கும். அதுல 6 சோடியாக்கப்படாத இலத்திரங்கள் குரோமியத்துல காணப்படுகிறது. 6 சோடியாக்கப்படாத இலத்திரங்களை நான் குரோமியத்துல பார்க்கலாம். சோடியாக்கப்படாத இலத்திரங்கள் காணப்பட்டால் அதுல பரகாந்த இயல்பு ஒன்று இருக்கும். அந்த பரகாந்த இயல்பு கூடின ஒரு மூலகமாகவும் குரோமியத்தை அடையாளப்படுத்தலாம். என்று சொன்னால் குரோமியத்துல சோடியாக்கப்படாத இலத்திரன் எண்ணிக்கை உயர்வாக இருக்கிறதால பரகாந்த இயல்பும் உயர்வாக இருக்கும். தாண்டல் மூலகங்கள்ட சிறப்பியல்புகள்ல பார்த்திருப்பீங்க பரகாந்த இயல்புடையவை என்று சொல்லி. டீத்தோப்பு மூலகங்கள்ல அநேகமான மூலகங்கள் பரகாந்த இயல்புடையவை சொல்லி பார்த்திருப்பீங்க. நாங்கள் சோடியாக்கப்படாத இலத்திரங்கள் காணப்படுது. உங்களுக்கு வெளிப்படையாக தெரியும். ஏனென்றால் இலத்திரன் எண்ணிக்கை கூட என்று கேட்டிருக்கிறதால அதுல நீங்க குழம்ப தேவையில்லை. உங்களுக்கு 4வது விட தான் தவறானதாக இருக்கு. நோட் பண்றதில் நோட் பண்ணி கொடுப்போம். The இது செய்த உங்களுக்கு 14வது வழி. ഇവിടെ வந்ததுதான். இதுல பாருங்க NCl3 தோன்றல் பங்கேற்று இருக்கு. NCl3 தோன்றல் பங்கேற்று இருக்கு. கொஞ்சம் வெப்ப உள்ளுறை மாற்றங்கள் தரப்பட்டிருக்கு. தோன்றல் வெப்பம் என்று சொன்னால் சுயாதீன நிலை மூலகங்கள்ல இருந்துச்சு. ஆக்கக்கூற்று மூலகங்கள்ட்ட சுயாதீன நிலையில இருந்து தோன்றப்படும். அப்ப இங்க 2 நைதர்சன் இருக்கு, இங்க ஒரு நைதர்சன். அப்ப நாங்கள் என்ன செய்வோம், தோன்றல் வெப்பத்தை இப்படி போட்டுக்கொள்வோம். N2ம் Cl2 தாக்கி 2 NCl3 வருதுன்னு சொல்லி N2 Cl2 தாக்கி 2 NCl3. இதுதான் ഇതിന്റെ தோன்றல் வெப்பத்துக்குரிய ஈக்குவேஷன். இங்க இன்னொரு தாக்கம் தந்திருக்கு, N2க்கும் H2க்குமான தாக்கம். அதோட தாக்கம் தந்திருக்கு H2க்கும் Cl2க்குமான தாக்கம். இதுல N2 இருக்கு, Cl2 இருக்கு. நாங்கள் மேலதிகமாக தாக்கில H2வையும் ஆட் பண்ணி கொள்வோம். முதலாவது தாக்கத்தின்படி இரண்டாவது தாக்கத்தின்படி N2வும் H2வும் தாக்கி NH3 வருது. இந்த 2 பேருக்கு நாங்கள் தாக்கம் எழுதினோம்னு சொன்னால் NH3 ஈக்குவல். N2வும் H2வும் தாக்கி NH3 வாரதாக்குது எழுதி கொள்ளலாம். சரிதான்.
ரெண்டு NH3 வரும்போது ஏற்படுற வெப்ப உள்துறை மாற்றம் வந்து டெல்டா H2 ஆக இருக்கு. டெல்டா H2. அதே நேரத்துல H2வும் Cl2வும் தாக்கி 2 HCl வார வெப்ப உள்துறை மாற்றம் டெல்டா H3 என்று சொல்லப்பட்டிருக்கு. NH3யும் Cl2வும் தாக்கி NCl3யும் HCl-ம் மாறுதாக்கம். அதாவது இதுல வந்து NH3யோட Cl2 தாக்கினால் NCl3யும் HCl-ம் மாறு தாக்கம் டெல்டா H1 என்று சொல்லியிருக்கு. ஒரு NCl3யும் 3 HCl-ம் மாறு தாக்கம் தான் டெல்டா H1. இங்க 2 NCl3 வருது. அப்ப 6 ஹைட்ரஜன் இருக்கும், 6 HCl விளைவாகும். 6 HCl விளைவாகும். இதில் ஏற்படுற வெப்ப உள்ளுறை மாற்றம் வந்து டெல்டா H1 இந்த 2 மடங்காக இருக்கு. 2 NH முதலாவது தாக்கம் தான் இது. 2 NH3யும் Cl2 தாக்கி 2 NCl3யும் 6 HCl-ம் மாறுதாக்கம் இந்த வெப்ப உள்ளுறை மாற்றத்தின் 2 மடங்குக்கு சமனாக இருக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இதுல 6 Cl2 வரும். இது ஒரு 6 Cl2 போட்டுக்கலாம். இப்ப இதில் ஏற்படுற வெப்ப உள்ளுறை மாற்றத்துக்கு என்ன பேர்? இந்த வெப்ப உள்ளுறை மாற்றத்துக்கு என்ன பேர்? இதுல இருந்து இது வருது, இதுல இருந்து இது வருது. இதுக்கு என்ன NCl3 தோன்றல் வெப்பம் ஆண்டு வரும். இது NCl3 தோன்றல் வெப்பம் இல்லை. காரணம் இது HCl என்ற தோன்றல் வெப்பத்தையும் உள்ளடக்கி இருக்கு. ஆக இந்த டெல்டா HR என்பது NCl3 தோன்றல் வெப்பத்தின் 2 மடங்கையும் HCl தோன்றல் வெப்பத்தின் 6 மடங்கையும் கொண்டது. இங்க 2 HCl மூலக்கூறு தோன்றைகளை டெல்டா H3 வருகிறதுன்னு சொன்னால் 6 HCl தோன்றும் போது 3 டெல்டா H3 இருக்கு. 2 HCl மூலக்கூறு தோன்றைகளை ஏற்படுற வெப்ப உள்ளுறை மாற்றம் டெல்டா H3 என்று சொன்னால் 6 HCl மூலக்கூறு தோன்றைக்கு அதில் 3 மடங்கு வெப்ப உள்ளுறை மாற்றம் இருக்காது. ஆகவே இது HCl தோன்றல் வெப்பம் என்று சொல்லலாம் தான். HCl தோன்றல் வெப்பம் டெல்டா HCl தோன்றல் வெப்பம் என்று சொல்லிக் கொள்ளலாம். இந்த ரெண்டையும் உள்ளடக்கினதான் 6 HCl தோன்றல் வெப்பம். இது எதுக்கு சமன்டா 3 டெல்டா H3க்கு சமன். அப்ப எஸ்வின் வெப்ப கூட்டல் விதிப்படி டெல்டா HR சமன். இதில் ஏற்படுற வெப்ப உள்ளுறை மாற்றம் சமன். இதில் ஏற்பட்ட வெப்ப உள்ளுறை மாற்றம் டெல்டா H2 சக இதில் ஏற்பட்ட வெப்ப உள்ளுறை மாற்றம் டெல்டா H1. டெல்டா HR வந்து 2 NCl3 தோன்றல் வெப்பமாகவும் 6 டெல்டா HF HCl தோன்றல் வெப்பமாக இருக்கு. 2 HCl மூலக்கூறு தோன்றைக்குள்ள டெல்டா H3 வரும் சொன்னால் 6 HCl மூலக்கூறு தோன்றைக்குள்ள 3 டெல்டா H3 வரும். இது சமன் டெல்டா H2 சக 2 டெல்டா H1 வரும். எங்களை கேட்டது NCl3 தோன்றல் வெப்பம். ஆகவே 6 டெல்டா HF HCl-க்கு பதிலாக நாங்கள் 3 டெல்டா H3 பிரதியீடு செய்யலாம். அங்க ஒன்றை கழிச்சமன் சொன்னால் 2 டெல்டா HF NCl3 சமன் டெல்டா H2 சக 2 டெல்டா H1 சய 3 டெல்டா H3 என்று சொல்லி 2 குளோரின் தோன்றைக்கு ஏற்படுற வெப்ப உள்ளுறை மாற்றம் டெல்டா H3 என்றால் 6 HCl தோன்றைக்கு எடுக்கிற வெப்ப உள்ளுறை மாற்றம் 3 டெல்டா H3 ஆக இருக்கு. இதுல வந்து NCl3 தோன்றல் வெப்பத்தின் 2 மடங்கு இருக்கு. எங்களை கேட்டது NCl3 தோன்றல் வெப்பம். ஆகவே இந்த 2ஆல ஒட்டுமொத்த சமன்பாட்டை நாங்கள் பிரிச்சு விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு ஆன்சர் டெல்டா H2 10 என்றும் இதுல ஏற்கனவே மேல 2 இருக்கிறனால வெட்டுப்படும். அப்ப டெல்டா H1 என்றும் இது வந்து 3 × 10 டெல்டா H3 என்றும்
சாதாரணமாக நீங்கள் சக்கரத்தை போட்டு எடுக்கலாம். தோன்றல் வெப்பம் என்று சொல்லி நாங்கள் நீங்க ஒரு சேர்வையை தான் கருத்துல கொள்றாங்க. ஆனா இதுல வந்து எச்சியலும் விளைவில் வாரதால அவ்வளவுத்தையும் சேர்த்து தாக்க வெப்பமாக எடுத்துட்டு நாங்கள் தோன்றல் வெப்பத்தோட சம்பந்தப்படுத்திக் கொள்ளலாம். அடுத்த வேலை செய்யக்கூடிய மாதிரி இருந்ததா? நான் முதல் கேள்வியில சொன்ன மாதிரி தான் இங்க வந்து வர்க்கமூல கதி தான் U1 U2 M1 M2 என்பது குறிப்பிட்ட மூலர் திணிவுகள், வாயுக்கள்கிட்ட மூலர் திணிவுகள். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இதை கொண்டு இருக்க பாவிக்கல பார்ல பாவிக்க முடியாது. அப்ப நீங்கள் √c² பார்ல √3RT/m உங்களை சொல்லி இருக்குது U1 கதியிலைங்கிற துணிக்கு என்ற திணிவு M1 உண்டு. அப்ப √c² பாரை U1 என்று கருதினால் M1 மூலர் திணிவாக எடுத்துக்கொண்டால் நாங்கள் U1 சமன் √3RT/m1 என்று சொல்லி ஒரு சமன்பாடு எழுதி கொள்ளலாம். அதே போல U2 சமன் 3RT/m2 என்று ஒரு சமன்பாட்டை எடுத்துக்கொள்ளலாம். இதுல பாருங்க தொடர்பு என்ன மாதிரி இருக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சமன்பாட்டை முடிவை பண்ணிக்கோங்க. பின்னங்களாக தொடர்பு இருக்கிறதால நான் முதலாவது சமன்பாட்டை இரண்டாவது சமன்பாட்டால பிரிக்கிறேன். அப்ப உங்களுக்கு U1 U2 சமன் 3RT/m1 3RT/m2 என்று சொல்லி வரும். அப்ப தலைகளா மாறிக்குங்க 3RT/m1 M2 3RT/m 3RT மட்டுப்பட்டால் U1 வந்து M2 M1 வர்க்கமூலத்துக்குள்ள இருக்கு. அப்படி ஒரு தொடர்பு இங்க இல்லை. ஆனால் U1² என்ற ஒரு தொடர்புகள் இருக்கிறதால நாங்கள் ரெண்டு பக்கமே வந்து வர்க்கித்தால் U1² U2² என்று சமன் M2 M1. அவர்கள் சொன்ன விடைக்கு நாங்கள் வரவணும். இதுல வந்து M1 U1² சமன் M2 U2² என்ற ஒரு விடை இருக்கு. இதை நாங்கள் குறுக்கு பெருக்கம் செய்தோம்னு சொன்னால் M1 U1² சமன் M2 U2² என்ற ஒரு ஆன்சர், நாலாவது ஆன்சர் வந்து செட் ஆகும். இங்க மற்றதெல்லாம் பொருந்து கொண்டு பார்க்க வேணும். இந்த கேள்வியில அவர்கள் கதைச்ச விஷயம் இதுதான் என்னென்றால் U1 U2 வந்து வர்க்கமூல கதி என்று சொல்லி தெளிவாக குறிப்பிடப்படையில. ஆனாலும் இருக்கிற இடத்தை பொறுத்து இதை நாங்கள் அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேணும். அதாவது துணிவுகள் M1 M2 என்று சொல்லப்பட்டிருந்தாலும் இல்ல மூலர் துணிவு என்று சொல்ல வேணும் மாதிரி கதைச்சிருக்குவேன். பிள்ளைகளுக்கு அநேகமா குழப்பம் வந்திருக்காது. எனக்கு அந்த தடவை அப்படியே பிரதிகிறதா. சரி, சிக்கல் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். 19வது கேள்வியை பாருங்க. சல்பூரிக் அமில தயாரிப்போடு சம்பந்தப்பட்டது. தவறான கூட்டுக்கேட்டு இருக்கு. என்னென்றால் ஒரு விட தெளிவா தவறுன்னு தெரிஞ்சா மற்றதுல யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல கந்தகத்தை உருக்கி 140 பாகைசியில் திரவமாக்கப்படுகிறன்னு சொல்லி இருக்கிறேன். சல்பூரிக் அமில தயாரிப்புல கந்தகம் வந்து 140 பாகைசில வெப்பப்படுத்தப்பட்டு உருக்கி அதை வந்து திரவமாக்கி அதை பேர்ந்து தகனமடைய செய்வதன் மூலம்தான் SO2 வாயு பெறப்படுது. நீங்கள் படித்தது சாய்சுதர கந்தகம், ஒரு சரிவு கந்தகம். இல்ல சாய்சுதர கந்தகத்தின் ஒரு விலை 113 பாகைசி, ஒரு சரிவு கந்தகம் 119 பாகைசி. 140 பாகைசியில கந்தகம் என்ன செய்யும்? திரவ நிலைக்கு வரும். திரவ கந்தகம் வந்து O2 தகனமடைய செய்யப்பட்டு SO2 வாயுவாகும். உங்களுக்கு முதல் கந்தகத்தை உருக்கி 140 பாகைசியில் திரவமாக்கப்படும் என்று சொன்ன கூட அது கந்தகத்தின்
H2SO4 தயாரிப்புல தெளிவாக வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கு. அங்க அமில பதார்த்தங்கள் ஏதாவது காணப்பட்டால் கால்சியம் ஆக்சைடை பயன்படுத்தி தான் அந்த அமிலங்களை வந்து என்ன செய்யணும் என்றால் நீக்கி இருக்கணும். ஆகவே 2வது கூட்டும் சரி. இதுல தகனம் மூலம் கிடைக்கும் வளிக்கலவையில் SO2 அளவு 20 தொடக்கம் 25% கட்டமைப்பில் பேண வேண்டும் என்று சொல்லி இருக்கு. ஆனா இண்டஸ்ட்ரியல்ல 8 தொடக்கம் 9% பேணப்படுகிறதுன்னு சொல்லி ஏதோ பெர்சன்டேஜ்ல பேணப்படுகிறன்னு தெரியும். அது எவ்வளவுன்னு சொல்லி தெரியாது என்ற ஆக்களுக்காக இந்த கூட்டு போடப்பட்டிருக்கு. கேட்டது தவறானது. அப்ப உங்களுக்கு ரிசோர்ஸ்ல போட்டு 8 தொடக்கம் 9% பேணப்படும் சொல்லி 20 தொடக்கம் 25% என்பதால அந்த கூட்டு பிழை. கந்தக உலையின் உள்ள SO2 O2 N2 வாயு கலவையின் பல்வேறு திண்ம துணிக்கைகள் காணப்படும் என்று சொல்லி இருக்கிறேன். அதை வந்து சாம்பர் அந்த மாதிரி ஒரு டேர்ம் பாவிச்சிருக்கு. அந்த சாம்பர் என்று சொல்றது இந்த இதழோட இருக்கிற திண்ம துணிக்கைகள் பிபி தான் சொல்றது. 4 ஊக்கி மேற்பரப்புகளை கொண்ட தாக்காரை பயன்படுத்தப்படுகிறன்னு சொல்லியிருக்கு. அது என்னன்னு சொன்னால் இந்த சல்பர்ல இருந்து SO2 எடுக்கலாம். ஆனா SO2ல இருந்து SO3 எடுக்கிறது மிகவும் கடினமாகும். இதுல வந்து SO3 இந்த பெர்சன்டேஜை கூட்டுறதுக்காக ஒரே தடவையில வச்சு என்ன செய்யலண்டா SO2 ஒட்சியிடப்படையும். அது 4 வெவ்வேறு சந்தர்ப்பங்கள்ல என்ன செய்யப்பட்டிருக்கு, ஒட்சியிடப்பட்டிருக்கு. அது 4 அறைகள்ல நிகழ்வதாக குறிப்பிட்டிருக்கு. சல்பூரிக் அமில தயாரிப்புல ஒவ்வொரு அறையிலையும் உருவாகிற SO2 அளவு அதிகரித்து கொண்டு போகும். 3வது அறையில SO2 வந்து என்ன செய்யும், SO3 வந்து H2SO4 கன்வெர்ட் ஆகும். இந்த H2SO4 பயன்படுத்தப்பட்டு 4வது அறையில புகை சல்பூரிக் அமிலம் வரப்படுது. உங்களுக்கு H2S2O7. நேரடியாக SO3 நீர்ல கரைச்சால் உயர் வெப்பம் விடுவிக்கப்படும் என்பதால அங்க பயன்படுத்தப்படுற நீரும் என்ன செய்யும், ஆவியாகும். ஆகவே H2SO4 SO3 வந்து உறிஞ்சப்பட்டு பைரோ சல்பூரிக் அமிலம் அல்லது ஒலியம் என்று சொல்றது H2S2O7 இதா மாற்றப்படும். இது நீர்ப்பகுப்புக்கு உட்படுத்தப்படுவதன் மூலம் H2SO4 இதுதான் H2SO4 தயாரிப்பின் ப்ரொசீஜர். இப்போ வெள்ளன் ஒரு கேள்வியில சொன்னேன் SO3 நீர்ல இறஞ்சி H2SO4 வரும் இல்லைன்னு சொல்லல. ஆனா இண்டஸ்ட்ரியல்ல நேரடியாக SO3 நீர்ல கரைச்சு H2SO4 எடுக்கிறது இல்லை. அது காரணம் இது வலிமையான புற வெப்ப தாக்கம். அப்ப அதிக வெப்பம் வந்து விடுவிக்கப்படும். ஆகவே பயன்படுத்தப்படுற நீர் அந்த வெப்பநிலையில ஆவியாகிடும். அதுக்காக H2SO4 இது உறிஞ்சப்பட்டு ஒலியம் என்று சொல்லப்படுகிற H2S2O7 தோற்றுவிச்சு அதை நீர்ப்பகுப்பு செய்வதன் மூலம்தான் இங்க வந்து சல்பூரிக் அமிலம் தயாரிக்கப்படும். உங்களுக்கு ஒரு விட மிக தெளிவாக, அதாவது இந்த பெர்சன்டேஜ் அங்க சரியான முறையில் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் மற்ற விடைகள்ல நீங்க கணக்கம் எனக்கிட வேண்டிய அவசியம் இருக்காது. 20வது கேள்வி எனக்கு பார்க்கணும். 20வது கேள்வி வந்து நீரில கரைஞ்சிருக்கிற ஆக்சிஜன் அளவு துணிகிறது. டிசோல் ஆக்சிஜன் அளவு பார்க்கிற ஒரு கேள்விதான் 20வது. விங்லஸ் முறை என்று சொல்றோம். படிச்சிருப்பீங்க இண்டஸ்ட்ரியல் வாட்டர் குவாலிட்டி சுழல் மாசாக்கத்துல நீரின் தரத்தை அளவிடுவதற்கான ஒரு பிராக்டிகல். நீர்ல கரைஞ்சிருக்கிற ஆக்சிஜன் அளவை பார்க்கிற ஒரு பிராக்டிகல் தான் இது. இங்க வந்து முதலாவதாக நாங்கள் சேர்த்த MnCl2 அங்க இருக்கிற KOH சேர்ந்து என்ன செய்யும் என்றால் MnOH twice போட்டிருக்கும். சரி, MnOH twice வந்து O2 மிக இலகுவாக ஒட்சியேற்றப்படக்கூடிய ஒரு ஹைட்ரோக்சைடு. அது நீர்ல கரைஞ்சிருக்கிற ஆக்சிஜனாலேயே என்ன செய்யப்படும் சொன்னால் MnO2 ஒட்சியேற்றப்படும். இப்போ பீசமானம் வந்து அரையண்டு போட்டா சரியா வரும். நாங்கள் 2 பிரிக்கிறோம்னு சொன்னால் இந்த மாதிரி சேர்ந்து ஏற்கனவே நாங்கள் அங்கு KI கரைசல் சேர்த்திருப்போம். சரிந்த H2SO4 சேர்க்கும் போது MnO2க்கும் KIக்கும் இடையில தாக்கம் நடக்கும். அந்த தாக்கத்தின் விளைவில் +4 ஒட்சியேற்ற நிலையிற்கு MnO2 அமில ஊடகம் என்பதால் Mn2+ ஆக காணப்படும். -1 ஒட்சியேற்ற நிலையில் இருக்கிற I-I2 ஒட்சியேற்றப்படும். இது 2 இலத்திரங்களை ஏற்கும், இது 2 இலத்திரங்களை இழக்கும். அவ பீசமானம் இந்த மாதிரி தொடர்பட்டு இதுல விடுவிக்கப்பட்ட I2 வந்து
சோடியம் தயோசல்பேட்டால நியமிக்கப்படும் Na2SO6 10 NaIயும் வீசமான 1:2 பயன்படுத்தப்படுற Na2H2O3 இந்த மூலின் அரைவாசி மூல் I2 இந்த மூலாக இருக்கும். இந்த I2 தான் இந்த தாக்கத்துல விடுவிக்கப்பட்ட I2. இந்த I2க்கும் MnO2க்கும் வீசமான 1:1 ஆகவே MnO2 இந்த மூலம் N/2. இந்த MnO2 இந்த தாக்கத்துல உருவாக்கப்பட்ட MnO2 இதுல வீசமான தொடர்பை பாவிக்கிறீங்கள ஏன்னா இந்த தாக்கத்துல உருவான எல்லா MnO2 இதுல பயன்படுத்தப்படும். இது N/2 இது N/2. MnO2 இந்த மூலம் O2 இந்த மூலம் வீசமான தொடர்பின்படி அரைவாசியாக இருக்கும். ஆகவே N/4 ஆக இருக்கும். இப்ப நீங்கள் எடுத்த நீர்ல இருக்கிற ஆக்சிஜன் மூல் வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட Na2H2O3 இந்த மூல் இந்த 4 பங்காக இருக்கும். இதுண்ட ஒரு மூலோட இதுண்ட 4 மூல் வந்து தாக்கம். இதுண்ட மூலிண்ட 4 பங்கு தான் O2 இந்த மூல். இதான் அந்த ரிவர்ஸ் டைட்ரேஷன் சொல்லியிருக்கேன். பேக் டைட்ரேஷன் சொல்லியிருக்கணும். என்னடா இங்க இருந்தால் நியமிக்கப்பட்டு கரைஞ்ச நிலையில இருக்கிற ஒட்சென்ற மூல் வந்து துணியப்படுது. பொதுவாக நீரில் இருக்கிற ஒட்சென்ற அளவு வந்து ppm அலகில் எடுத்து சொல்லப்படும். அதாவது நீரின் கனவளவுக்கும் அதுல கரைஞ்சிருக்கிற ஒட்சனுக்கும் இடையிலான துணிவை 10 பெருக்கி ppm அலகுல தான் ஒட்சென்ற அளவு வந்து குறியேண்டா கணக்கு ஒட்சன் நீர்ல கரைஞ்சிருக்காதான். அதுக்கான பின் நியமிப்பு மூலம் கரைந்த நிலை ஒட்சன் மட்டம் துணியப்படுதுன்னு சொல்லியிருக்கு. இந்த பின் நியமிப்பு என்பது இதுதான். கரைந்த நிலை ஒட்சன் மங்கனீஸ் ஹைட்ரோக்சைடு தாக்கமுடைய செய்யப்பட்டு வீழ் வடிவாக்கப்படும். இங்க MnOH ஓடுதாக்கி MnO2 வீழ் வடிவாகும். தோன்றும் மங்கனீஸ் ஆக்சைடு அமில ஊடகத்தில் அயடைட் தாக்கமுடைய செய்யப்பட்டு இந்த தாக்கம் நடந்தாதான் I2 விடுவிக்கப்படும். ஒரு மூல் ஒட்சனுக்கு 4 மூல் தயோசல்பேட் தேவை. தயோசல்பேட் இந்த மூலின் 4 பங்கு தான் O2 உண்டாக்கும். அப்போ ஒரு மூலோட அது 4 மூல் தாக்கும். இங்க MnO2க்கும் I- மூல் வீதம் 1:1 சொல்லியிருக்கு. MnO2க்கும் KI-க்குமான தாக்கத்துல I- இருக்கு 1:2 1:1 சொன்னதால இந்த கூட்டும் லைக் சரி. அவை தவறானது கேட்டிருக்கு. இப்ப நீங்கள் கணக்கை யோசிக்க தவறானது என்று சொன்னால் உங்களுக்கு தெளிவா தவறு வந்துட்டா நீங்கள் மற்ற கேள்விகளை செய்துட்டு வந்து அந்த கேள்வி என்ன செய்யலாம் செக் பண்ணலாம். சரியா? சரியா உங்களுக்கு இந்த கேள்வி? ஓகே, மிச்சத்தை நாளை பார்ப்போம். தமிழ்ல கேள்வியும் பார்த்து வைங்க. சரி.